வாங்க எங்கே போய்கிட்டே இருக்கிறோன்னு பார்க்குறீங்களா? காடு, மலைகள், குன்றுகள் இருக்கிற இடங்களை பாஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கிறோம். நம்ம போகிற இடம் மர்வாணி ஃபார்முக்கு போயிட்டுருக்குறோம். மர்வாணி அப்படின்னா கற்கள் இருக்கக்கூடிய இடம்தான் மர்வாணி. நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் நாங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய சகோதர ஸ்நேகங்களோடு நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பசுமை பரப்பில் ஒரு வெப்ப நாள். பசுமை பரப்பில் கண்கள் நிறைந்து, இலைகள் சிரித்து, காற்றை அழைத்து, மரங்கள் பலா என்ற பெயரால் நின்றும், பழங்கள் இல்லாமல் அமைதியில் இருந்தும், மாம்பழ மரங்கள் நிழலை தந்தும், கனிகள் ஏதும் எட்டில் வந்தும், வெப்பம் முகத்தில் தீயாய் படர்ந்தும், இயற்கை அழகு இதயத்தில் பதிந்தும், வெளியில் சூரியன் கோபம் கொதித்து தனல் மட்டும் பசுமையில் துளைந்தது. நிழலும் காற்றும் நண்பனாய் அவ்வப்போது வந்தது. மர்வாணி பண்ணை நினைவில் நின்று காலை சூரியன் கதிர்கள் கசிந்து பசுமை நிலம் எங்களை வரவேற்று நின்றது. மரங்கள் தோறும் இலைகள் ஆடி, மெல்லிய காற்று முகத்தை தீண்டி, ஆனால் மதிய சூரியன் கரம் நீட்டி வெப்பம் வெள்ளமாய் எங்களை மூடி, மனம் மகிழ்ந்தும் உடல் சோர்ந்தும் சிறு நிழல் தேடி பாதை நோக்கினோம். வாழை கொத்துக்கள் பச்சை அலங்காரம், பலா பழங்கள் மனம் பரவிய தருணம், மாங்காய் கிளைகள் கனவாய் தாங்க, கொய்யா பழங்கள் கையிலே வந்தாங்க. இயற்கையின் ஓவியம் எங்கும் விரிந்து, நிலம் முழுவதும் பசுமை சிரித்து, வெப்பம் இருந்தும் நிலாவில் நிற்கும் மர்வாணி பண்ணை, மனம் மகிழ வைக்கும் பண்ணை. நம்ம இப்போ சூப்பரான இந்த ஃபார்மில் தான் இப்போ நின்று கொண்டுட்ருக்குறோம். நல்ல உச்சி வெயிலில் இறங்கியாச்சு. எல்லோரும் ஜாலியாக பார்த்திங்கன்னா ஆங்காங்கே வாழை மரம், பலாமரம், மாமரம், அது மாதிரி தென்னை மரங்கள், அப்புறம் டேட்ஸ் ட்ரீ எல்லாம் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஏராளமான வாழை மரங்கள். அங்கே பாருங்கள், அழகாக அந்த வாழை காய்களை நம்ம பார்க்குறோம். நம்ம நேத்தா தொட்டுட்ருக்கிறாரு. அழகாக குட்டி குட்டி வாழை மரங்கள் இருந்தது. நல்ல சோலையான ஒரு இடம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். தொடர்ந்து நம்மோடு